ஹாய், இன்றைக்கி டிஷ்வாஷர் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஷ்வாஷர் வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்க, பட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் போஷ் டிஷ்வாஷர் தான் ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். டெய்லி 1 டைம் நைட்டில் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருவோம். இதில் மெயினாக நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். அது நம்ம யூஸ் பண்ண தானாக வந்துடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸ்மால் ஃபேமிலின்னு ஆல்மோஸ்ட் எல்லா பாத்திரமுமே வச்சிருக்கு. இதில் ஸ்டீல், செராமிக் இதெல்லாம் ஷுவராக போட்டுடலாம். லைக் டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ், அப்புறம் மிக்சி ஜார்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் அலுமினியம், நார்மல் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதெல்லாமே யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இது வாங்க போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க டேப் வாட்டரை ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிருங்க ஷாப்புக்கு. அந்த வாட்டர் ஹார்ட்னஸ் செக் பண்ணிவிட்டு டிஷ்வாஷர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பிகாஸ் ஹார்ட்னஸ் லெவல் வாட்டரில் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கினாலும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக டிஷ்வாஷருக்கு போயிடலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் டிஷ்வாஷர் நல்லா யூஸ் ஆகும். ஏன் நம்ம ஹார்ட்னஸ் செக் பண்ணணும்னா ஹாட் வாட்டரில் இருக்க ஹை லெவல்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து லைம் ஸ்கேல் டெபாசிட்ஸை க்ரியேட் பண்ணிடும். அப்புறம் ஸ்ப்ரே ஜெட்ஸ்லலாம் கிளாக் ஆயிரும். அப்புறம் ஹீட்டிங் எலிமெண்ட்டில் ஒரு கோட் மாதிரி டெபாசிட் ஆகிடும். நம்மளோட அப்ளையன்ஸ் வந்து ஒரு 10 to 12 இயர்ஸ் வருது அப்படின்னா வந்து இதெல்லாம் நம்ம பண்ணுறப்போ 6 to 8 இயர்ஸ்லேயே வந்து இதை பற்றின வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.